பிரைஸ் த லார்ட். உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவா. இது உண்மையான கதை. ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்க நிறைய ஆடுங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. லைஃப்பில் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டிங்களை வளர்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆடுங்களை சில ஆடுங்க காணாமல் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஃபீல் பண்ணாங்க, அழுதாங்க. ஐயோ, நம்ம இவ்வளோ ஆடுங்களை வளர்த்துமே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துமே, இப்போ சில ஆடுங்களை காணுமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே போல் தாங்க ஆண்டவரும். நம்ம எல்லாமே ஆட்டுக்குட்டிங்க தான் வருது. அதில் சில ஆடுங்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை சொல்லி, நீங்கள் போக சொல்ல ஆட்டோவில் எழுதியிருக்கோம், பஸ்ஸில் எழுதியிருக்கோம், செவுத்தில் எழுதியிருக்கோம், ஒரு வசனமாக உங்களை தேட்டுறாரு. ஆனால் அப்போ கூட சில ஆடுங்கள்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வராமல் பிசாசோட கையில் பிடிபட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அந்த ஆடுங்கள்லாம் காணாமல் போயிட்டு பிறகு அந்த தாத்தாவும் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதே போல் தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் அந்த ஆடுங்க எல்லாமே அந்த தாத்தா பாட்டி கிட்ட எல்லாருமே வந்தாங்க. அந்த ஆடுங்க எல்லாமே வந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி நான் கேட்டேன். அதே போல் தான் சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போனால் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் தாங்க நம்ம தெய்வம், அவர் தாங்க நம்ம தேவன், நம்மளை உருவாக்குறது அவர் தான். அவர் விட்டால் நம்ம எங்கே போவோம்? அந்த மெய்ப்பர்கிட்ட அந்த ஆடு வந்தது போல், ஏன்னா மெய்ப்பர்னு அவர் அந்த ஆடுங்களுக்கு தெரியும். அதே போல் தான் நம்ம மெய்ப்பர் யார்? இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பாக இந்த சில ஆடுங்க காணாமல் போன ஆடு ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆண்டவர்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும். ஜெபமே ஜெயம்னு சொல்லிட்டு வசனத்தில் இருக்குது. ஒரு நாள் அந்த ஆடுங்க எல்லாமே போகும். இது கேட்டிருந்தா அந்த ஆடு நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட போங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஏற்றுப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.